Vivo Indiaல புது earbuds launch பண்ணிருக்காங்க Vivo TWS 2 ANC. ANC அப்படினு சொல்லும்போது advanced noise cancellation ஓட தான் இந்த earbuds launch பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல இன்னும் additional tagline இவங்க சொல்றது பார்த்தா HD audio இருக்குன்னு சொல்றாங்க, studio sound, distraction free னு எக்கச்சக்கமான features ஓட தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படினு சொல்லிருக்காங்க. விலை அப்படினு பாத்தீங்கன்னா 5999 க்கு இந்தியால launch பண்ணிருக்காங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடங்கள்லயும் உங்களுக்கு அவேலபிளா இருக்கு. சோ இந்த விலைக்கு வந்து இவங்க சொல்லக்கூடிய ஸ்டுடியோ சவுண்ட் எப்படி இருக்கு, அதோட வந்து இது டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயா, இவங்களுடைய நாய்ஸ் கேன்சலேஷன் எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட குவிக் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூல 5999 க்கு இந்த இயர்பட்ஸ் எவ்வளவு தூரம் இவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ முதல்ல பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி குவிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக அதே சமயத்தில் ஸ்டர்டியாக இருக்குது. மேலே வந்து ப்ராடக்ட் இமேஜ் வந்து இவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலர் வேரியன்ட் இங்கே வந்து Moonlight White அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது லைட் கலர் ஒயிட் வேரியன்ட். இன்னொரு கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Starry Blue, கொஞ்சம் உங்களுக்கு டார்க் கலர் ஒரு பிளாக்கிஷ் ப்ளூ கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டு கலர்ஸுமே வந்து நல்லா தான் இருக்குது. பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மாடல் நம்பர், ப்ரைஸ் எல்லாமே இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே மேலே வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் கார்டு இருக்குது. இந்த கார்டுக்குள்ளே வந்து யூசர் மேனுவல், இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு படித்து பார்த்துக்கிற யூசர் மேனுவல் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளனேஷனோட இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதை படித்து பார்த்துக்கலாம். அதோட வாரண்டியும் அவைலபிளாக இருக்குது இந்த கார்டுக்குள்ளே. அடுத்ததாக வந்து உங்களுக்கு TWS அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னல் இயர் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 4 அவைலபிளாக இருக்குது வேறு வேறு சைஸில். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள், டைப் சி சார்ஜிங் கேபிளும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். Vivo TWS 2 ANC இப்படி தான் இருக்குது. Moonlight White கலர் வந்து கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது, க்யூட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் டைப் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ஓப்பனிங் அவைலபிளாக இருக்குது. பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்ட் தான், கிளாசி ஃபினிஷில் இவங்க கொடுத்துருக்காங்க. இதோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 × 24 × 45 mm. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு காம்பேக்டாக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அகைன் இங்கே வந்து சார்ஜிங் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே விவோ அப்படின்னு மைல்டாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து உங்களுக்கு சார்ஜிங் இண்டிகேட்டர் இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இங்கே க்ரீன் கலர் வந்து ஃபுல்லி சார்ஜ்னா இங்கே க்ரீனில் இருக்கும். சார்ஜ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். சார்ஜ் இல்லை அப்படின்னா வந்து ரெட் கலரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ சார்ஜிங் இண்டிகேட்டர் அவைலபிளாக இருக்குது. கீழே வந்து சார்ஜிங் போர்ட், டைப் சி போர்ட் வந்து கீழே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதோட சார்ஜிங் கேஸில் மேக்னெட்டிக் சப்போர்ட் இருக்கிறதுனால 2 இயர்ஃபோன்ஸும் ஜஸ்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே ப்ளேஸ் ஆகி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து சார்ஜிங் கேஸுடைய அவுட்லுக் டிசைன். அதே இயர்ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்டைலிஷாக தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் கிளாசி மெட்டீரியலில் தான் இருக்குது. இதோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 × 22 × 30 mm டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. 4.7 grams. ஈச் இயர்ஃபோன் வந்து உங்களுக்கு 4.7 grams. அதே சார்ஜிங் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 grams கிட்ட. அதே டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ் மட்டும் உங்களுக்கு IP54 ரேட்டிங்கோட வருது. ஸோ வந்து உங்களுக்கு டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 54 ரேட்டிங் இவங்க கொடுத்துருக்கிறதுனால. அதோட G3 கர்வேச்சர் பேட்டர்ன், இப்போ லேட்டஸ்ட் கர்வேச்சர் பேட்டர்ன் எக்ஸாக்டாக நம்ம காதுடைய ஷேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஃபிட் பண்ண உடனே கம்ஃபர்ட்டாக போய் உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி லேட்டஸ்ட் கர்வேச்சர் பேட்டர்னோட இவங்க கொடுத்துருக்காங்க. அதோட வந்து இங்கே ஏர் வெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. மேலே ஏர் வெண்ட் கொடுத்துருக்கிறதுனால வந்து நீங்கள் காதில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் வந்து ப்ரெஷர் வந்து ஈக்குவலைஸ் ஆகும். உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆனாலும் சரி என்னன்னாலும் வந்து ஏர் வெண்ட் இருக்கிறதுனால வந்து ப்ரெஷர் ஈக்குவலைஸ் பண்ணும். அதோட வந்து இயர் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சாஃப்டாக 3 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டிஃபால்ட் சைஸே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் இது கம்ஃபர்ட்டாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ½ an hour த்ரெட்மில்லில் போட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம், வேகமாக ஓடி பார்த்தோம், நடந்து பார்த்தோம், வந்து இது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. ஸோ வந்து G3 கர்வேச்சர் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து லைட் வெயிட் டிசைன். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. காதில் போட்டிருக்கோம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிசைன், லைட் வெயிட், அதே சமயத்தில் ஃபிட்டும் நல்லா இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இது ஸ்மார்ட் ஃபோனோட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒருவேளை விவோ ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, ப்ளூடூத் ஆன் பண்ணியிருக்கீங்க ஸ்மார்ட் ஃபோன்லன்னா இது ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணால் போதும், இமீடியட்டாக Vivo TWS கனெக்ட் ஆன உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஜஸ்ட் கனெக்ட் கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட விவோ ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, என்கிட்ட
ஷாமி சாம்சங் மற்ற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்னா அதுலேயுமே இது கம்பேட்டபிள் தான். அதில் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது ஒயிட் லைட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வரும். இந்த ஒயிட் லைட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆண்ட்ராய்ட் டிவைஸில் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்அப் ஆகும். கனெக்ட் பண்ணும்போது வந்து Vivo TWS அப்படிங்கிற ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாப்அப் ஆகும். ப்ளே ஸ்டோர்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட அட்வான்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இதில் அட்வான்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20 decibels to 40 decibel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 to 40 decibel அப்படின்னு சொல்லும்போது வந்து எக்ஸாக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்டாசெல்லாம் நம்ம வெடிக்கிறோன்னா அது 120 decibel சவுண்டு அந்த அளவுக்கு இருக்கும் லெவல். ஸோ 20 to 40 அப்படிங்கும்போது ஒரு கார் சத்தம், டிராஃபிக் அதெல்லாம் வந்து இது கேன்சல் பண்ண முடியும். அதே பட்டாசு வெடிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் 120 அதெல்லாம் இது பண்ண முடியாது அப்படிங்கிறது இவங்க ஃபீச்சர்ஸில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 to 40 decibel அப்படிங்கும்போது பேர்ட்ஸ் சத்தம், ரோட் சத்தம் இதெல்லாம் வந்து இதை கேன்சல் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இங்கே ஃபீச்சரில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை டெஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து டிராஃபிக்கில் நின்று ஒரு கால் பண்ணேன். ஏன்னா வந்து டிராஃபிக்கில் எவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ இவ்வளோ பேக்ரவுண்ட் நாய்ஸில் வந்து நான் ஒரு கால் ப்ளேஸ் பண்ணி ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்கார்டில் வந்து இது நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் டெஸ்டிங் தான் கால் பண்ணுறேன். கால் குவாலிட்டி எப்படி இருக்குது, கிளியராக இருக்கா வாய்ஸு? நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கு. ஸோ இங்கே ரெக்கார்டட் வாய்ஸில் வந்து ரொம்பவே கிளியராக வந்து அட்வான்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இவங்க சொன்ன மாதிரி வந்து டெசிபல்ஸில் வந்து இது டிராஃபிக் நாய்ஸ் எல்லாம் ஈஸியாக கேன்சல் பண்ணுது. அதோட இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo வந்து ஸ்மார்ட் அண்ட் டைனமிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் அண்ட் டைனமிக் அப்படின்னு சொல்லும்போது இங்கே செட்டிங்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் செட்டிங்கும் நீங்கள் அடாப்டிவ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம், இல்லை மேனுவல் செட்டிங்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோன்னு நீங்கள் சூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து சரௌண்டிங் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து டைனமிக்காக மாறிக்கும். அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து இது மைல்டு நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு போயிடும். அதே வந்து நீங்கள் ரோடில் நிற்கிறீங்க அப்படிங்கும்போது டீப் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற மோடுக்கு போயிடும். ஸோ வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகிக்கிற மாதிரி வந்து ஆட்டோவில் செட்டிங் இருக்குது. அதே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் மேனுவலாக வேணும் அப்படிங்கும்போது வந்து டெப்த், ஸ்டாண்டர்ட் இல்லைனா வந்து மிட் நாய்ஸ் கேன்சலேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ மேனுவலாக வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதோட இதில் டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி மோட் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காதில் நீங்கள் இயர்பட்ஸ் மாட்டிருக்கீங்க, பட் பாட்டு கேட்கல, நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணலை அப்படிங்கும்போது வந்து டிரான்ஸ்பரன்சி மோட் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் யார் பேசினாலும் கேட்கும், என்ன சத்தம் இருந்தாலும் கேட்கும். ஸோ நீங்கள் இயர்பட்ஸ் அப்பப்போ கழட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காதில் மாட்டிக்கிட்டே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்லேருந்து டிரான்ஸ்பரன்சி மோட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா சுற்றி என்ன சத்தம் இருக்கோ எல்லாமே நீங்கள் கேட்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதோட ஆடியோ குவாலிட்டி, மியூசிக் கேட்குறீங்க அப்படிங்கும்போது வந்து இதில் டீப் HD ஆடியோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீரியோ சவுண்ட், ஸ்டூடியோ சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இவங்க டேக்லைனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் மியூசிக் கேட்கும்போது 12.2 mm டிரைவர் இல்லையா, அதனால வந்து உங்களுக்கு பேஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் பாட்டு கேட்குறீங்க அப்படிங்கும்போது பேஸ் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆடியோ வந்து ரொம்பவே கிளியராக இருக்குது. சவுண்டாக இருக்கட்டும், கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் மிட்ஸ் கேட்குறீங்கனாலும் சரி, மெலடி இல்லைனா பஞ்சி மியூசிக் கேட்குறீங்க அப்படிங்கும்போது வந்து சவுண்ட் ரொம்பவே கிறிஸ்பாக இருக்குது. மிட்டுக்கும் ஹைக்கும் வந்து அழகாக அடாப்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அகெயின் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் நிறைய இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மியூசிக் கேட்குறீங்க, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த இயர்பட்ஸ் உடைய ஸ்டெம் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதே வால்யூம் டிக்ரீஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணீங்க அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அதோட வந்து ஆடியோ மியூசிக் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும், ப்ளே பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இந்த ஸ்டெம்மை வந்து ஜஸ்ட் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும். இன்னும் திரும்பவும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ வந்து ஜஸ்ட் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், வந்து உங்களுக்கு பாஸ் அண்ட் ப்ளே ஆகும். அதே வந்து நெக்ஸ்ட் மியூசிக் ப்ளே பண்ணணும், நெக்ஸ்ட் ஆல்பம் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணணும். டபுள் ப்ரெஸ் நீங்கள் இந்த ஸ்டெம்மை வந்து டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டுக்கு போகும். ஸோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸோட இது அல்ட்ரா லாங் பேட்டரி லைஃபோட இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் சார்ஜிங் கேஸில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 29 hours வந்து உங்களுக்கு சார்ஜ் அப்படியே இருக்கும். அதே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சிங்கிள் சார்ஜில் வந்து நீங்கள் 4 hours வரைக்கும் பாட்டு கேட்கலாம், யூஸ் பண்ணலாம். அதே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சிங்கிள் சார்ஜில் வந்து நீங்கள் 7 hours மேலே 7 to 8 hours வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷன் ஒரு பவர் மேனேஜ்மெண்ட் வந்து இதில் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு கேமிங் லேட்டன்சியும் இங்கே 88 ms
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேம் விளையாடும் போது உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதே நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க இல்லை ரன் பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக கேட்ச் ஆகிற மாதிரி லேட்டன்சியும் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளையாடும் போதும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஸோ Vivo TWS 2 ANC அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5999க்கு நிறைய லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோட தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கம்பேட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விவோ டிவைஸ் மட்டும் இல்லை, மற்ற ஆண்ட்ராய்டு டிவைஸோடையும் இது ஈஸியாக கம்பேட்டபிள் ஆகும். அதோட அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிசைன், கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. அதே சமயத்தில் காதில் வந்து அழகாக உங்களுக்கு ஃபிட் ஆகுது. அகெயின் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் வந்து இங்கே ப்ரொட்ரூட் ஆகி இந்த டிசைன் இருக்கிறதுனால கண்ட்ரோல்ஸும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணுமோ டிக்ரீஸ் பண்ணணுமோ வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதும் நல்லாயிருக்கு. அடுத்ததாக இம்ப்ரெஸ் பண்ணது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன். நாய்ஸ் கேன்சலேஷனில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான மோட் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்பரன்சி மோட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லேயே ஹை லோ அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷனும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் பேருக்காக இல்லாமல் நல்லா உங்களுக்கு ஒர்க்கும் ஆகுது. அதோட ஆடியோ குவாலிட்டி, நீங்கள் கால் அட்டன் பண்ணுறீங்கனாலும் சரி, மியூசிக் கேட்குறீங்கனாலும் சரி, இல்லை மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு டயலாக்ஸ் எல்லாம் அழகாக ப்ரிசைஸாக இங்கே ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ Vivo TWS 2 ANC அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த TWS பற்றி தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், stay happy.